வேண்டும். ஓ நர்ஸ், நீங்கள் எங்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தீர்களா? எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் எங்க போகிறீர்கள்? எனக்கு உணவு வேண்டும். மிஸ் ஸ்மைலி, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? எனக்கு பசிக்கிறது. ஹலோ, எனக்கு சாப்பாடு வேண்டும். தயவு செய்து தயவு செய்து. ஓ, நீ கட்டணம் செலுத்த வேண்டும். கேட். சரி, இதோ. ஆனால் இது ஒரு குப்பை மலை. கேட், இதை உனக்கு இலவசமாக தருகிறேன். நன்றி. அதில் என்ன இருக்கிறது? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அஃப்க், வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் குப்பையை சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிட வேண்டும். என்னாகும் எனக்கு? நான் ஏற்கனவே பணத்தை தயாரித்து விட்டேன். அது வேற விஷயம். ஜஸ், இதோ உன் மதிய உணவு. ஓ, இங்கே வா. என்ன அது காய்கறிகளா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். நான் அதை சாப்பிட மாட்டேன். உண்மையா? சரி, நான் சரியான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். நான் மெக்டொனால்ட்ஸ் வாங்குவேன். அது வேற விஷயம். அதை முயற்சிப்போம். ஓ என்ன ஒரு வாசனை. அது என்ன? மெக்டொனால்ட்ஸ்? எனக்கு அது வேண்டும். எனக்கு ஏதாவது மீதமா இருக்கிறதா? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சரியானது. இது என் மதிய உணவு. அவள் என் உணவை திருடி விட்டாள். சிறப்பு, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி ஜெஸ். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? டிபனியின் பக்கம். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அது என் மதிய உணவா? ஓ இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அந்த வாசனை என்ன? ஓ, என்னை இது ஒரு பர்கர். சாம், இங்கே வா. அந்த பர்கரை அவளிடமிருந்து எடுத்துக்கொள். சரி மிஸ் டிபனி. ஜெஸ், அதை திருப்பி கொடு. டிபனி, இதோ. ஓ ஆம், எனக்கும் ஃப்ரைஸ் வேண்டும். முடிஞ்சது. கேட், டிபனிக்கு ஃப்ரைஸ் வேண்டும். என்ன? ஓ, நன்றி சாம். உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? இப்போது நான் மதிய உணவு சாப்பிடலாம். பெண்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து என் பசியை கெடுக்காதீர்கள். அப்படியா? இங்க என்ன இருக்கிறது? கேட், உன் கால் எப்படி இருக்கிறது? ஆம், அது மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, அதை நீட்டிக்க முயற்சிப்போம். சரியா? அதை செய்யலாம். அப்படியே. ஓ ஓ ஓ, இது வலிக்கிறது. ஓ, அப்படின்னா நல்லா யோசிப்போம். அதுதான், உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறேன். ஆமா, இதோ, வாதிடாதீர்கள். அதை குடியுங்கள். இது உதவும். வாருங்கள். நான் போறேன். இது நல்ல சுவையில. இது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? பணத்தின் வாசனை. ஓ, நல்ல மதியம். ஜெஸ், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கால்களை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது? எனக்கு தெரியவில்லை. ஓ, உண்மையில எனக்கு தெரியும். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. நான் உனக்கு ஒரு ஐவி கொடுக்கிறேன். இது வேகமாக நடக்கும். நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சிறிது நேரம் தூங்க போகிறேன். வாவ், அது அழகான தண்ணீர். வாவ், எனக்கு அதுல கொஞ்சம் வேண்டும். என் காலில் ஒரு ஐவி வைக்கலாம். எல்லா குழாய்களையும் இணைத்து ஐவி பையில் இணைக்கலாம். அருமை. இப்போது அதை என் காலில் செலுத்தலாம். இது போல. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது. என்ன நடக்குது? அது என்னோட ஐவியா? அவள் என்னோட மருந்தை எடுத்துக்கொண்டாள். அவள் எப்படி தைரியமா பண்றா? இதுக்காக நான் அவளை தண்டிக்க போறேன். அவளுக்கு என் ஐவியின் துயரத்தை உணரச் செய்ய வேண்டும். அதை நச்சு கழிவில் போடுவோம். ஓ, இது மிகவும் புளிப்பு. என்ன நடக்கிறது எனக்கு? நான் முழுவதும் குலுக்குகிறேன். நகைச்சுவையாக இருக்கிறது. அரே, நீ யார்? நீ என் புதிய நோயாளியா? ஓ, மன்னிக்கவும், நான் உன்னை முற்றிலும் மறந்துவிட்டேன். அரே மிஸ் டிபனி, உனக்கு நான் என்ன செய்யலாம்? ஓ வாவ், 2 தங்க கட்டிகளுக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு சிறப்பு பிளாஸ்டர் உள்ளது. உன் கால்களை உடனே சரி செய்து விடுவேன். அரே, இப்போது உனக்கு ஆரோக்கியமான வலுவான மீன்வால் உள்ளது. ஆனால் எனக்கு மீன்வால் வேண்டாம். என்ன செய்து விட்டாய்? எனக்கு என் கால்களை திருப்பி கொடு. மருத்துவர் விஷயங்களை மேலும் மோசமாக்கியுள்ளார். நான் மிஸ் டிபனிக்கு உதவ வேண்டும். இது வேற விஷயம். நான் உங்களுக்கு பார்த்த மசாஜ் செய்யட்டுமா?
இது ரொம்ப நல்லது சாம். நான் ரொம்ப பயந்தேன், அதனால நான் வியர்வை விட்டேன். நான் அமைதியா இருக்கணும். நான் அதை வெளியே இழுத்து விட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டும், சிறியவளே. ஓ, வாருங்கள் கேட், உங்களுடன் தொடங்குவோம். நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், ஒரு ஊசி போடுவோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓடாதீர்கள் செல்லமே. அனைவரையும் காத்திருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸிடம் போகலாம். இங்கே வா ஜெஸ். இல்ல பணம் உதவாது. அவ போயிட்டா. அப்போ அவ இங்கே இருக்கிறா. டிஃபனி, என்னிடம் வா, நான் உன்னை குணமாக்குவேன். இல்ல, மிஸ் டிபனி குத்து மருந்து தேவையில்லை. ஓ, என் விரல். நான் முட்டாளாக உணர்கிறேன். இல்ல, தயவு செய்து ஊசி வேண்டாம். தயவு செய்து போங்கள், வெளியேறுங்கள். நான் போக முடியாது. செப்பீங்களே உங்க இப்படி ஊசி போட வேணும். விட்டீங்க உங்க காஸ்டுகளோடய நீங்க தூரம் ஓட முடியாது. நீங்கள் பைத்தியம், எங்களை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு ஊசி போட விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. பெண்களே, நாம் எங்கே மறைவது? ஓ, வேகமாக ஓடு. ஓஹோ பெண்களே, இன்னும் ஓடுவதில் சோர்வாகவில்லை என்கிறீர்களா? ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். நான் விரைவாக முடித்து விடுவேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஜெஸ், கேட், டிபனி, நான் உங்கள் செவிலியர். ஓப்ஸ், மன்னிக்கவும் டாக்டர் குவென்டின். ஓ, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். ஓ, நாங்க கிளம்பி இருக்கிறோம் போல. எங்க கால்களை பாருங்க. எங்களுக்கு காஸ்ட் இல்ல மற்றும் நடக்க வலிக்கல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். அது அருமை. இப்ப நாங்க மருத்துவமனையை விட்டு செல்லலாம். ஆம், போகலாம். ஓ, இது வழுக்குகிறது. நான் விழுகிறேன். மீண்டும் காஸ்ட் அணிவது. அது எல்லாம் உன் தவறு. ஐயர் இங்கே மாலை வணக்கம். நீ செய்ய முடியாது. அது அனுமதிக்கப்படல. ஏன்? எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? ஓ, தயவு செய்து பெட்டியில் செல். என் பொன்னானவளே, நான் உன்னை சீக்கிரம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது இங்கே உட்கார. எனக்கு ஒரு பூனை இருக்கிறது. என்ன செய்ய? அவளை மட்டும் விட்டு நான் போக முடியாது. ஒரு யோசனை வந்தது. இதை போல என் பந்துகள் கீழ் அதை மறைக்கிறேன். டாக்டர், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் ஆழமாக கர்ப்ப மதம். என்னை விடுங்கள். என்னை கேட்க வேண்டும். இந்த ஒலிகள் என்ன? இது பொருந்தாது. உங்கள் ஜாக்கெட்டின் கீழ் உள்ளதை நான் அறிந்தேன். அது ஒரு பூனை. ஹலோ, அப்போ நான் தாராளமா அந்த பூனை. நிறுத்துங்கள். உங்களை சரிபார்க்க வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆமையா? உங்களிடம் ஆமை இருக்கக்கூடாது. அது பெட்டிக்குள் போகிறது. நீங்கள் அதை இன்றி போவே. பிடிக்காத டாக்டர், இது எனது மிக பிடித்த கரப்பான் பூச்சி. உன்னை எப்படி போகச் செய்யறது? நீ மிகவும் நல்லவர். சரி, எனக்கு தலைவலி போல் இருக்கிறது. நான் திறமையாக பண்ண மாட்டேன். ஓஹோ டாக்டர், எனக்கு தலைவலி. மிகுந்த மகிழ்ச்சி பாப்பா. உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் என் நண்பனை கொண்டு வந்தேன். இதோ இது. தெளிவாக சொன்னால் நான் ஒரு கரப்பான் பூச்சியை கொண்டிருக்கிறேன். என் குழந்தை. இல்லை. என்ன? அவன் நல்லவன், என் அன்புக்குரியவன். உள்ளே வாருங்கள், தயவு செய்து. நன்றி. ஏய், இது யார்? நீங்கள் இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது. வாங்க, இங்கே வா. உள்ளே வாங்க. என் அத்தை, உன்னை இங்கே விட்டு செல்லலை. நான் எதையோ நினைக்கிறேன். ஒரு யோசனை. ஒரு நிமிடம் இருங்கள். என் அசீசா, நான் ஒரு கவுனை அணிகிறேன். சமைப்பவர் போல நடிக்கிறேன் மற்றும் ஒரு தொப்பி. ஆகையால் நான் நத்தையை அடியில் வைக்கிறேன். அதை கஞ்சி மூலம் மூடுகிறேன். எனது நத்தைகளை சரியாக எடுக்க முடியும் என நினைக்கிறேன். செல்வோம். என்ன உங்ககிட்ட இருக்குது? உங்க இடத்துல என்ன இருக்குது? காலியாய் உள்ளது. உள்ளே வா. அது வேலை செஞ்சது. ஏதோ சுவையானது. அத எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. இதோ உங்க பொருள். எவ்வளவு அழுக்குத்தனமாக இருக்கிறது. அமைதியாயிரு. அங்கு உள்ளதை பாருங்கள். அதுதான் எனக்கு இருக்கும் அழகு சிறுமி. அதை நெய்ய விரும்புகிறீர்களா? என்ன அற்புதமான நத்தைகள். ஹே, காத்திருக்க. நீ யாருடன் இருக்கிறாய்? ஆனால் இங்கு விலங்குகளை வைத்திருக்க முடியாது. அதை என்னிடம் கொடுக்கவும்.
வாருங்கள், அழகாக இருக்கிறது. உன்னை நானே நடிக்கட்டுமா? ஓ, எனக்கு மீன்களும் இருக்கின்றன. என்ன செய்வது? நான் அவர்கள் என்னுடன் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏதாவது செய்ய முடியும் என்று எண்ணுகிறேன். ஒரு விருப்பை அணிந்து இந்த பொருளை எடுத்துக்கொள்கிறேன். என் அன்பான மீன்களே, நான் உங்களை விட்டு செல்லவில்லை. போகலாம். என்னால் போக வேண்டும். நன்றி. ஆமாம், அதுடன் வீடு திரும்பினேன். பை நண்பர்களே. ஓ, அழகே. ஹலோ. இப்போ பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு கண்ணாடி குப்பியில் தண்ணீர் ஊற்றுங்கள். என் அழகு துக்கத்து, என் கனிவான மீன் மறுவதாக, என் பொன் அற்புதம். மீன். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். வாவ், இது உங்க மீனா? எனக்கு தேவை. குடி. அது என்ன? நான் அங்கு செல்வதில்லை. என்ன? எனக்கு உதவுங்கள். நீ என்னோட மீனை குடிச்சிட்டியா? சலிப்பு. என்ன ஒரு அழகு, நம்ப முடியவில்லை. இதுபோல் யாரையும் சந்தித்ததில்லை. நான் உங்களுக்கு விழுந்து பிரச்சனைகள் விடுவேன் ஏதேனும் என உள்ளதா? நினைக்கிறேன். ஓ, நான் உருக செய்ய போகிறேன். நான் அங்கே போக வேண்டும். ஒரு சிறிய முத்தம். நீங்க பாட முயற்சி செய்கிறீங்க, நான் பாட விரும்புகிறேன். நான் செல்கிறேன். நிறுத்துங்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இங்கே அவன் என்னை பார்க்கிறான். மற்றும் இவ்வெளியெல்லாம் என்னுடைய குண்டு மீன்கள், என்னுடைய அழகான குண்டு மீன்கள். ஓ, புரிகிறது. நான் உங்களோட மகிழ்ச்சியுடன் விளையாடுவேன். என் சிறிய ராட்சத அழகுகளே, நீங்கள் அழகுகள் தான். நான் உங்களை நேசிக்கிறேன். ஏய், என்ன பந்தயம் போடக்கூடாது. இது இங்கே சொல்லி இருக்கிறது. ஓ, நாங்கள் வெளியே போயிட்டோம். மியாவ். என்ன விஷயம்? நான் அங்கே போகிறேன். வாருங்கள். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஏதையா யோசனை தோன்றியது. இதோ இதுதான் அற்புதம். ஜாலம். இப்பொழுது நான் இதை பிரிக்கிறேன். வா வா. நிச்சயமாக நீங்கள் சரியான வழியை காண்பீர்கள். ஆகவே எதுவும் நடந்ததில்லாமல். வணக்கம். நான் வாடகை சென்று கேண்டிருக்கிறேன். வணக்கம். ஓ, உன் கைப்பையில என்ன இருக்குது? அவள் இருக்கிறாள். அப்பா, ஆம், அதுதான் சரி. நன்றி. நான் சொல்லிக் கொள்கிறேன். இது எங்கே இருக்கிறது? ஓ, இங்கேதான், மூலையில. என் பாலியல். நான் அதை சாப்பிட போறேன். என்ன? அவள் என்ன செய்கிறாள்? என் உலோகம். நிச்சயமாக ஏற்கனவே போய்விட்டார். இதோ இதோ என் குமாரி, என் குழந்தை. இப்போது உன்னை மகிழ்ச்சியுடன் தடவி இடிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை அபிமானிக்கிறேன், நேசிக்கிறேன். நிறுத்து. விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. எப்படி இருக்கிறது? என் மிக பிடித்தது. டாக்டர், தயவு செய்து பெட்டிக்குள் போ. என்னை பொறுத்தருளுங்கள், எனது அசீசனே. என்னிடம் நாய் இருக்கிறது. உன்னுடன் என்ன செய்வது? என் அன்பு சிறுதிருவிழா. தவறான யோசனை. என்னிடம் மீன் பிடிக்கும் கம்பி உள்ளது. பனாமாவை வேறு முறையில் சரி செய்வேன். மீன் பிடிக்கும் கம்பியின் உதிரி பாகங்களை எடுத்துக்கொள்வேன். மற்றொரு இறுதி தொடுதல். கண்ணாடிகள். அதுவே உங்களுக்கு தேவை. நான் ஒரு குருடனை போலவே தோன்றுகிறேன். சரி, என் நண்பரே, போகலாம். உங்களுக்கு நாய் இருக்க முடியாது. நிறுத்து. நீங்கள் குருடன். வாங்க. சுவர். அது விழுந்துட்டது. என்ன என்ன நடக்குது? ஓ, நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? மலை. நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுடன் சேர்ந்து விடுவேன். நிச்சயமாக உங்களை செய்யாகுவேன். என்ன? கவலைப்படாதீர்கள் நண்பரே. இதுதான் என்ன? என்ன நடக்கிறது? தெளிவாக இல்லை. சரி, இதை கடந்து விட்டேன். உன்னை பிடித்து விட்டேன். உனக்கு காட்டு செய்கிறேன். நீ குருட்டன் அல்லவே. வெளியே போ. என்ன ஒரு துரதிருஷ்டம். எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. மற்றும் இங்கே எங்கள் சாக்லேட் நீரூற்று உள்ளது. நீங்கள் இதற்காக போராட தயாரா? நான் எச்சரிக்கிறேன், இது எளிதாக இருக்காது. உங்கள் கைகளை பின்னால் வைத்திருக்க வேண்டும். சரி,
நன்றாக செய்யணும். நல்ல ஆரம்பம். நான் ஒரு டைமர் அமைக்கிறேன். அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். முதலில் நீங்கள் ஏர் பிரஷ் எடுக்க வேண்டும். இது நான் நினைத்த அளவிற்கு எளிதல்ல, உண்மையில. ஆனால் நான் செய்துட்டேன். இப்போது நீங்கள் வரைக்கலாம். வாருங்கள். ரொம்ப முட்டாள். நம்ம இந்த இதை நீண்ட நாட்களா எதுவும் கவலை இல்லை. நான் சேர்ந்து வருகிறேன். நான் நன்றாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். மீயா எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அடித்தளம் தயார். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ பிழை. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அழகான ஓவியம் வரைய எப்படி செய்வது என எனக்கு தெரியும். ஒரு மார்க்கரை பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வாறு நட்டு திறந்தது கவனித்தீர்களா? சிறந்த யோசனை. மியா, இந்த வேகத்தில் நீ என்னை முந்தி விடுவாய். என்ன நடந்தது? ஏன் ஜெனிபர் விழுந்து போனார்? நான் என் மார்க்கரின் கேப்பையை எடுக்கவே நினைத்தேன். மியா மீண்டும் என்னை ஒரு படி முன்னேற்றுகிறார். அவள் அழகான ஒரு நீரூற்று உருவாக்குகிறாள். நான் ஏன் பண்ணுவது? ஒரு சாதாரண இலை எனக்கு உதவும். ஓ இல்லை, நான் தும்முகிறேன். ஓ இல்லை. என்னுடைய வரைபடத்திற்கு என்ன நடந்தது பாருங்கள். இது பெயிண்டில் மூடப்பட்டுள்ளது. ஜெனிபர், நீ எப்படி இதை செய்தாய்? கேட், நீ ஏன் சிரிக்கிறாய்? அதை இடி. மியா, நீ எப்படி என் மீது பின்தூரா விட்டாய்? இது மிகவும் குழந்தை தவறு. மற்றும் நீ உன் வரைபடத்தையும் சிதறவிட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும். ஜெனிஃபர், நீ என்ன பார்க்கிறாய்? நீயும் என்னை அடிக்க விரும்புகிறாயா? என்ன? இல்லை, இது நேரமானதாக தெரிகிறது. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? மியா என் வரைபடத்தை சேதப்படுத்தி விட்டாள். உங்களுக்கு பிடிக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். என் வேலை கூட ஜெனிபர் காரணமாக சிறந்ததாக இருக்காது என நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் என்னை விரக்தி அடைய செய்கிறீர்கள். இது மோசம். நீங்கள் என் படைப்பை விரும்புகிறீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். உண்மையாக சொன்னால் தேர்ந்தெடுக்க அதிகம் இல்லை. சரி ஜெனிபர், நீ வெற்றி பெறுகிறாய். கிணறை எடுத்துக்கோ. சூப்பர். அது எவ்வளவு பெரியது! வாவ்! என்னை பொறாமைப்படுங்கள் தோல்வியாளர்களா. நான் இந்த சாக்லேட்டை முயற்சி செய்ய வேண்டும் என்று, இனி மோட்சம் இல்லாமல் அடைய வேண்டும் என்று கனவு கண்டேன். ஓ மை குட்! இதை நாங்கள் எப்போதும் பார்க்கவில்லையா? அவளிடமிருந்து சாக்லேட்டை திருடிக் கொள்ள வேண்டும். அவள் சாக்லேட்டை முழுமையாக பெறுவதற்கு முன் தேவை. அற்புதம். அது ஜெனியும் நல்ல யோசனை. சுவையா இருக்கு. ஏய், என் சாக்லேட் எல்லாத்தையும் எங்கே சென்றது? நாங்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை எடுக்க தீர்மானித்தோம். இது மிகவும் அநீதி. நான் உங்களுக்கு உங்கள் புதிய பரிசு கொடுக்கிறேன். இது உண்மையில் அழகாக தோன்றுகிறதா? ஓ ஆம், ஒரு உண்மையான தேவதை. இங்கு வாரே நண்பா. ஓ வாவ்! ஆச்சரியம் என்ன? இல்லை, நமது விளக்கத்தில் நாங்கள் அணுகுமுறையை வரைய வேண்டுமா? மியா, நீ மிகவும் புத்திசாலி. பிராவோ. சரி, ஆமாங்க, அது சரியானது போல தெரியவில்லை. நான் இதை வரைய விரும்பவில்லை. ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன். இன்னும் வேறு வழிகள் இல்லையே. அப்படியே எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நான் பின்னால் இருக்கிறேன். பழங்கி போன நேரத்தை விரைவில் ஈடு செய்ய வேண்டும். உங்கள் வாயால் வரைவதற்கு மாற்றாக உங்கள் காலால் வரைவது நல்லது என்று நினைக்கிறேன். வாசனை எங்கிருந்து வருகிறது? அலுப்புதான். மியா, அருமை. நான் ஏற்கனவே ஒரு போட்டியாளரை நீக்கியுள்ளேன். இப்போது நீங்கள் வரைதலை துவங்கலாம். இந்த குழப்பத்தை பெறாத வாய்ப்புகள் ஒவ்வொரு வினாடியிலும் அதிகரிக்கின்றன. இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி. அபாரம். நல்லது. மியா ஏற்கனவே வரைந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நானோ ஒரு ஃபெல்ட் டிப் பேனா கூட எடுக்க முடியவில்லை. ஆஹா, ஆஹிர்கார் லேலியா, நான் வெற்றிக்கு ஒருபடி அருகில் இருக்கிறேன். போங்கள். என்னுடைய மார்கரை இழந்து விட்டேன். அது எங்கே? எனக்கு இதுதான் தேவை. சரி, நான் வேறொரு நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இன்னொரு நிழல். இது என்ன? மியா ஹாம்பியர் முடித்து விட்டாள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறுத்துங்கள். உங்களின் படைப்புகள் எங்கே? ஓ இல்லை, நான் எதையும் செய்ய நேரமில்லை. அற்றவையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இது அடங்கலாக இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம் கூட. இதை பொறுத்து பார்ப்போம். நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். அருமை. சரி கண்டேன் மியா. சூப்பர். அதென்ன? எப்போது மணி? நான் அதிகமாக தூங்கியதே போலும். காட்சி செய்ய நேரமா? அது மதிப்பில்லாதது. எனக்கு எல்லாம் புரிந்து விடுள்ளது. கேட் தோற்றுவிட்டார். ஓ இல்லை, இது என் தவறு அல்ல. நான் மியாவால் உணர்விழந்திருந்தேன். இப்போ எதை அழைத்து சாப்பிட வேண்டும் என்கிறேன். ஓ காட். அது அருவருப்பாக இருக்கின்றது.
இதை என் வாயில் போட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். ஓ, எவ்வளவு இனிமையாக இருக்கு. இது சாக்லேட்டில் அடிப்படையாகும். காலை முதல் மாலை வரைக்கும் இதை சாப்பிட தயாராக இருக்கிறேன். ருசியாக இருக்கு. ஓ, என்ன செய்கிறேன்? போதும். இது எவ்வளவு நல்லது என்பதை உங்களுக்கு யாரு அறிவும் இல்லையே. நான் இப்பயாவது வாந்தி எடுக்கப்பே ஆகிறேன். மேலே திரும்புங்கள். நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? சரி, இதோ நாம் போகிறோம். நீங்கள் விரும்பியபடி. வணக்கம். இதோ இன்னொரு அழகன். என்ன செய்யிருக்கம் கவர்ச்சிகரமானது. குழந்தை உட்காரவும். பெண்கள் தங்கள் வேலைகளை செய்யும் வரை நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இருந்த பட்சம் அவர்கள் அவற்றை நேரடியாக முகத்தில் வரையப் போகிறார்கள். பாருங்கள், மிருதுவானது எனது ஆகும். நீர் பாருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள். பூனை மேக்கப் எனக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பென்சில் பயனற்றது. நான் ஒரு நீலமையை பயன்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதம் காட்டுகிறது பாருங்கள். எனக்கு தேவைப்பட்டதை துல்லியமாக. இப்பொழுது கண்களை பார்ப்போம். சரி, நீங்க சன் மை ஸ்டே இனசியம் பண்ணிட்டீங்க. உருவப்படுத்தல் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று நம்புறேன். நீங்கள் இன்னும் வெற்றி காண முடிவு இல்லை. அமைதியாக இருங்கள். கண்ணாடியில் பார்ப்பதற்காக வரைவேன். மிகவும் எளிதானது. யாரும் எனக்கு எதிராக முடியாது. நான் நிறைய வரைஞ்சிட்டேன். ஜெனிஃபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நடக்கும் என எனக்கு தெரியலை. எனக்கு இந்த செயல்முறை மிக விருப்பம். ஆமாம், எனக்கு புரியுது. என்ன? இன்னும் இல்லை. நீ கண்ணாடியை பயன்படுத்துகிறாய். இது நீதிக்குரியதல்ல. ஏன் என்னை தள்ளிவிட்டாய் மியா? என்ன நடக்கிறது? குழப்பம். இது உறுதி. அவளுக்கு தேர்ந்தெடுக்க பகுதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் விதிகளை மீற மாட்டாள். நீ எங்களை இதை செய்ய வைத்தாய். மன்னிக்கவும். தேவையில்லை. நின்று போ மியா. தயவு செய்து என் ஓவியம் யோசிச்சு. ஆனால் ஏன்? எனது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததால் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இனி விதிகளை மீற மாட்டீர்கள். ஒரு நிமிடம். மியாவின் வெற்றி குறித்து அவள் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் போல உள்ளது. அதை நான் விரும்பவில்லை. ஹே மியா, உன்னுடன் பேசலாமா? உன் வரைதல் கொஞ்சம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். இப்போ அதை சரி செய்வோம். என்ன நேரத்துல நடக்கிறது? என்ன செய்கிறாய்? இப்போ நான் எப்படி தெரிகிறேன்? நல்லா, மிகவும் மிகவும் நல்லா. செல்லரன் சிறப்பதை காண்கிறேன். நேரம் முடிவடைந்தால் இது நல்லதே. குழந்தையே, இங்கே பாராதே. இங்கே நல்லதென்று எதுவும் இல்லை. அப்படி எனில் என்ன? இதுவும் மோசமாக இருக்கிறது. உண்மையா? ஆனால் ஜெனிபர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். என்னை ஏமாற்றினாய். இங்கே என்ன நடக்கிறது என எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தேர்வுகள் அதிகமாக இல்லை போல. ஜெனிபர் வென்றாள். அப்படியா? அவளிடம் போனேன். ஹுரே! நான் அதை செய்து விட்டேன். என் மென்மையானவனே, இங்கே வாங்க. உன்னை நான் நினைக்கிறேன். ஓ, உனக்கு தும்ம வேண்டுமா? ஓ, எனக்கு தும்ம வேண்டி வருகிறது. செம்மலர் காய்ச்சலுக்கு ஜெனிபர் ஒவ்வாமை போல் இருக்கிறது. இது சிறந்ததுதான். நாம் குட்டி பூனைவிற்கு பராமரிக்கலாம். ஓ, ஏதோ சரியாக இல்லை என்று உணர்கிறேன். ஆம், கொஞ்சம் ஓய்வு எடு. பல சார்புள்ள நீங்களுக்குமே என்ன வரைபட உள்ளது என்று அறிவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்ட நேரம் ஆயிற்று. அரக்கன், பெரிய மாசு மீன். யாரும் இதை வாங்க விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமானதாக ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள கடினமாக இருக்க வேண்டும். சாஸ், உங்களை சேர்ந்தவை அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். நான் கடைசி வரை போராட தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா? என்ன நடக்கிறது? ஜெனிபர், இங்கே பாருங்கள். நீங்கள் குப்பையை என் முகத்தில் நேராக எறிகிறீர்கள். ஓ, மன்னிக்கவும். அது இப்படியாக மாறும் என்று நினைக்கவில்லை. இது மிகவும் மோசமானது. உங்களில் யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் வரைவதற்கான நேரம். இங்கே என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஆஹா, கேச்சப் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. இது காகிதத்தில் நன்றாக பொருந்துகிறது. இருந்தால் அதை பயன்படுத்துவேன். மேலும் எனக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக பிடிக்கும். நான் இதற்கு உட்பட இருக்கிறேன். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது பாருங்கள். என்னை தேவைப்பட்டதை சரியாக கண்டேன். எந்த சாதனையுடனும் இதை புகைப்படம் எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. அப்சோசமாக சாஸ் சீக்கிரமே முடிந்தது. வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகு சரியானது. சற்று மாறுபட்ட நிறம், ஆனால் அது எனக்கும் பிடித்திருக்கிறது. நடுவில் கெட்சப்பை வைப்பேன். அற்புதமான வண்ண ஒருங்கிணைப்பு. இப்போது இது தீயது என்று எவரும் எனக்கு சொல்ல முடியாது. மிக சுவாரஸ்யம். மியா ஏற்கனவே ஓவியம் பார்த்திருக்கிறாள். ஆம், எவ்வளவு விட்டு வைக்கவில்லை. எழுதி முடித்து விட்டேன். நான் பின்னால் இருப்பதை போல தெரிகிறது. உடனடியாக ஏதாவது செய்வதற்கு தயாராக வேண்டும்.
எனக்கு தெரியும், எல்லா சாஸ்களையும் ஒன்றாகவே பாட்டு போடுகிறேன். இது நேரத்தை சிக்கமாக்கும். ஆனால் அவை என்ன பெரிய மனம் கமழ்கின்றன. எதிர்க்க முடியவில்லை. காய்கள் சாப்பிட வேண்டும். அம்மா, ருசியாக இருக்கிறது. நிறுத்த முடியவில்லை. எனக்கு இன்னும் சான்ஸுகள் வேண்டும். என் சாப்பாட்டு ஆசையை தூண்டும். நீ என்ன செய்கிறாய் ஜென்னிபர்? உன்னை கட்டுப்படுத்து. இல்லையெனில் வாங்க வேர்க்கல் எதுவும் இருக்காது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ இல்லை, மீதமுள்ள சாஸ் கிளைகள் என் வரைதல் மீது விழுந்து விட்டன. நான் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை, ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் என்னால் மறந்து போனது. முடிந்து விட்டது. நிறுத்து. ரொம்ப சுவையாக உள்ளது. ஓ இல்லை, நான் ஏதும் வரையவில்லை. நானும் இப்படி செய்வேனா? இது தோல்வி. மியாவின் வரைவுதாள் சிறப்பாக உள்ளது. சரி, நிச்சயமாக தோல்வி. ஆனாலும் இன்னும் முடிவடையவில்லை. மன்னிக்கவும், சாஸின் வரைதலையில் ஊற்ற போயிற்று. யாரும் பார்க்காதபடி நான் விரைவில் வரைதலையை மாற்ற வேண்டியுள்ளது. மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இதோ என் மீன். அழகாக இல்லையா? அதற்கு வாதிடுவது கடினம். என் ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓப்ஸ், இது வெற்றுத்தாள். முடியாது, என்னை மோசமாக்கி விட்டார்கள். ஜெனிபர் எங்கள் ஓவியங்களை மாற்றிவிட்டாள். இப்போது தோஷம் முடியாது. மீன் சாப்பிட வேண்டியிருக்கும் மியா. உன் உணவை ரசிக்க எனக்கு இந்த மனம் பிடிக்கல. இது அருவருப்பான மனமா இருக்குது. எங்கள் ஸ்ரீ செய்ய முடியும். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீ அந்த மீனை சமைத்தால் எப்படி இருக்கும்? அது மிக சுவையாக இருக்கும் என நினைக்கிறேன். எரிவடை கையாளுவது நல்லதில்லை, அது நிச்சயம். மன்னிக்கவும் ஜென்னிபர், அது தவறுதலாக நடந்தது. ஆனால் உண்மையை சொல்வதானால் நீ எதற்கு உறுதி பெற்றாய்? அது கிடைத்தது. ஓ நிறுத்து. வாவ், இந்த கசிவு ருசியாக இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். அந்த மீனுக்கு தில்லை என கூற மாட்டேன். வாவ், நானும் முயற்சிப்பேன். தாமமாகிவிட்டது. நீ இந்த மீனை என்னிடமிருந்து பெற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாய். எவ்வளவு மென்மையானது. அருமை. எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் பட்டிருந்தால். அடடா அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வெட்னஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10/10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா. நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சென்னுட்டேன். என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களோட இதை சாப்பிட்டுட்டீங்க.
பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம். எனக்கு புரியவில்லை, இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. பாய். இப்போது உன் முறை. லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? ஓ இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பக்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. சாரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்கலாம். நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடித்துட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார்.
நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அதை பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூவட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? பாருங்க. நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபிய பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள்! நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரை தான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காடு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சோ, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்ன பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சேம். இது நாங்கள்ட்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு. சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல.
வா சோஃபி, இது உன் முறை. ஆம், நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி சோபி சோபி, நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். அது பரவாயில்லை, நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஓ ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. ஆவா குவென்டின், இது ரொம்ப அழகா இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. ஓ பாவம் குவென்டின். ஓ, நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோபிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ரூச்சியா உள்ளது. அற்புதமா உள்ளது. ஆனா கொஞ்சமே. அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. ஓ ஹரே, வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது ஃபேண்டாஸ்டிக்காவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின், என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ, அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன? இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோபி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ, அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி, என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்தினாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு கொறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தரணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்க. இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. ஆஹா,
எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு அது தண்டஸ்டமா இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். ஓ, அதை இனிமேலும் செய்யாதீர்கள். சிறந்தவர் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் மூலையில் அடைக்கப்பட்டுள்ளீர்கள். அவளை தொடங்குங்கள். ஒரு பர்கர். இப்போது நாம் சமையல் தொடங்கலாம். நேரம் போகிறது. ஓ, நாங்கள் பேயார்கர் விரும்புகிறோம். அது எளிமையாக இருக்கிறது. நமக்கு ஒரு பேயாட்டும் எண்ணெயும் தேவை. சூப்பர். ஆமா, நாங்க தவையை சூடாக்கி எண்ணெய் ஊற்றுவோம். இதன் பிறகு கட்லெட் வேண்டும். இதை தயாரிப்பது முடிந்துவிட்டது. டேனி, நீ இதை செய்ய முடியும். இல்லை, நான் அல்ல. இல்லையே, இப்போது உன் முறை. வா. டேனி இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன? தற்போதே வெளியே இருக்கிறாயா? நான் அப்படிப்பட்ட உடனே வேலையால் சோர்ந்து விட்டீர்களா? பிறகு அதை திருப்பி போட வேண்டும். பாருங்களே. நன்றி சமையல்காரரே. இதோ பர்கர் மற்றும் சாலட். அப்புறம் என்ன? கையை வச்சிருக்கோம். சரி, கீழே வச்சு. அக்காளி மற்றும் பாலாடை கட்டி கட்லெட். இன்னும் நிச்சயமாக சில கேச்சப் தேவை. அதை பாருங்கள். அட்டை. நல்ல வேலையாக செய்தீர்கள். நாம் நிறமுள்ள நீர் தேவைப்படும். அதன் விஷயத்தில் நம்முடைய பந்துகளை நிறம் படுக்கவிருக்கிறோம். ஓஹ், அதை பாருங்கள். அவை தட்பமாகவும் அழகாகவும் இருக்கிறதா? ஹூரே, இது சிறப்பாக மாறி வருகிறது. மிகவும் நல்லது. இனி உள்ளே போட சிறுகமான பொருட்கள். ஆம், நீ சரி கூறுகிறாய். எனக்கு மாம்பழ பொட்டு உள்ளன. நாங்கள் எங்களின் புர்ஜர்களை ஒரியோ மாம்பழ பொட்டு மற்றும் அடுத்து ஸ்ட்ராபெர்ரி ஜாம் சேகரிக்கிறோம். மேலும் மேல் நிறமுள்ள பொடிகள் அதிகமாக போடுகிறோம். ஆம், குழு. ஓப்ஸ், அவர்கள் என்ன சமைக்கிறார்கள்? அவர்களிடம் வண்ணமயமான பேர்கர்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களே ஒரு முறை பாருங்கள். வேறே இன்னொரு விஷயத்தை செய். எனக்கு தெரியும். எனக்கு உருளைக்கிழங்கை கொடு. டேனி, அது பர்கரில் போடு. ஒரு சைபர் பர்கர் செய்வோம். மற்றும் மோர்கன். ஆமாம், இப்போது இதற்கு கூட ஒரு ஆய்வகம் உள்ளது. ஓ, நேரம் அம்மனம் முடிவடைந்துள்ளது. சரி, பார்க்க நேரம். நாம் அனைத்து உணவு மற்றும் சமையல் கூட சாதனங்களை சிவனரைத்து வைக்கிறோம். சரி, இது நான் முயற்சிக்க இருக்கிறேன். பெண்களுடன் தொடங்குகிறோம். ஆக்சுவலா பற்பல வண்ணமான சிறிய பர்கர்கள் இருக்கின்றன. சரி, நீங்கள் அதை விருப்பத்துடன் சாப்பிடுகிறீர்களா? நல்லது, இது அருமை. ஆனால் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்று பார்க்கலாம். ஒரு சில்லு பவுஜர். இது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஓ, இதுவே சரியாக இருக்கிறதே. நான் இடைவிடாமல் சாப்பிடுகிறேன். எவ்வளவு ருசியானது. பசங்கள் வென்றார்கள். ஓ, ஆமாம், அருமை. ஆமாம், அபி, நாங்கள் ஜெயித்தோம். ஆமாம். ஓ, இல்லை, அவர்கள் ஜெயித்தார்கள். வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இது மிகவும் காமெடி. நீங்களும் அதை ஆட விரும்புகிறீங்களா? இது ஒரு மல்டி சோர்ட் விளையாட்டு. இது ஏற்கனவே கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய முடியும். பதிவிறக்கம் செய்து எங்களோட ஆடுங்கள். நம்மால நிறைய சண்டைப்பட முடியும். ஒரு புதிய சுற்று. இப்போது ஒரு காக்டெயில் தயாரிக்கிறீர்கள். டேனி, நமக்கு ஒரு கலவையர் தேவை. அதுல எல்லாவற்றையும் வைப்போம். எல்லாமே சுவையாக இருக்கும். இது ஒரு கலவையாக இருக்கும். நாம் சாக்லேட்டை கொண்டு ஆரம்பிப்போமா? கலவையர் திறந்து அதுல சாக்லேட்டை ஊற்றி மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்து அப்படியே சாக்லேட் குச்சிகளை சேர்த்து சாக்லேட் பாலும் சேர்க்கவும். இப்போது அதனை ஒன்றாக கலக்குவோம். அற்புதம். அப்பா, ஏன் இது வேலை செய்யலை? பொத்தானை. ஓ, வா வா. அது சரியில்லை என்று நினைக்கிறேன். ஓ, டாய், அது இணைக்கப்படவில்லை. ஆம், நாங்கள் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தோம். நான் இதை செயல்படுத்துவேனா? ஓய், அது நமக்கு மேலே ஊறுகிறது. இல்ல, எங்களின் காக்டெயில். என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சமையலறை உபகரணங்களால் எப்படி வேலை செய்வது என்பதை தெரியாதா? இதையெல்லாம் சுத்தமாக செய்யுங்கள். இதை போன்ற இலகிய பலாடி பழங்கள். வணக்கம் சமையல் கலைஞர். சில ஸ்ட்ராபெரிகள். நாம் அவற்றை சேர்க்க போகிறோம்.
சேர்க்கவும். ஈடியாக கலக்கி தள்ளுங்க. இப்போது அனைத்து சில துளிகளும் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடித்த வகையை சேர்க்க போகிறோம். அடுத்தது ஸ்ட்ராபெரி சாஸ். ஸ்ட்ராபெரி அவற்றை அனைத்தையும் சேர்த்து கலக்கவும். நாம் வெள்ளத்தை ஆன் பண்ணலாம். குவேக்க. ஓ இல்ல ஆஃப் ஆஃப் ஆஃப். அது உங்களை வெடிக்க போவது. அறிந்தாச்சு, நம்ம முடிச்சாச்சு. பாருங்க, எல்லாமே கலந்துடுச்சு, ஆனால் எதுவும் சிந்தல. இப்ப இந்த கண்ணாடியில சிரப் விட்டு அழகாக்கலாம். இப்ப மேல இத தூவி நம்ம கலக்கை ஊத்தலாமே. ஆமா, மிகவும் அருமை. மேல் பகுதியில் சில விட்டு கட்டி பால் சூடா. பாருங்க, அழகா இருக்கிறதா? சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறதே. சில மார்ஷ்மெலோக்கள் சேர்க்கலாம். பாருங்க, இப்போது இது யூனிகார்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா. ஓ, வாவ். நீ சரியாக சொல்கிறாய் ஷீலா. அற்புதம். நாங்கள் கிட்டத்தட்ட சுத்தம். கிளாஸ்கள் ஒன்றும் செய்யவில்லை. பாரு சாம், நேரம் முடிவடைகிறது. நாம் ஒன்று செய்ய கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு தெரிகிறது. பாரு, அமைதியாக இரு. இந்த சிறிய பிரிட்ஜில் இருந்து ஒன்றை எடுப்போம். பாரு, இங்கு சின்ன சோடாக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றோம். டேனி, நீங்க எங்களை காப்பாத்தினீங்க. சமையல் தொடங்குங்க. வெறுமனே சோடாவையும் கண்ணாடிக்குள் மற்றும் நேரத்தில். ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். இது அற்புதமாக இருக்கும். ஆனால் சாப்பிடலாமே. நமக்கு வேற ஏதும் தேவை இல்லை சாம். நீங்கள் என்ன அறிவீர்கள்? ஆம், சரி, இதுவே கடைசி சோடா. சாம். ஓ இல்ல, நான் என்ன செய்து விட்டேன். சரி, உன் காக்டெயிலை பரிசோதிக்க. நன்றாக தேயான்றுகிறது, ருசிக்கிறது. ரொம்ப காரமா இருக்குது. என்ன செய்தாய்? நான் உள்ளிருந்து எரிகிறேன். மிக மோசம். ஓ இல்லை. சரி மகள்களே, நாங்கள் தயார். பாருங்கள், இது எங்கள் யூனிகார்ன் காக்டெயில். சின்ன குய்யா, என்னிடம் ஒரு யூனிகார்ன் பண்ண குத்தும் உள்ளது. அது மிகவும் நட்பு. தயவு செய்து, இது எங்களுக்கு பிடிக்கும். நான் சுவைக்கிறேன். இது வெறும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. பெண்களே, நீங்கள் முற்றிலும் வென்று விட்டீர்கள். நாங்கள் பிறந்து விடுத்தோம். நான் மற்றொரு கடமை, பீஸாவை சமைக்க வேண்டும். நேரம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. பெண்களே, நீங்கள் எதிலிருந்து தொடங்குகிறீர்கள்? ஆஹா, அந்த யோசனை. பீட்சா மாவு செய்ய ஒரு உணவு பயன்பாடு தேவை. பிரிட்னி, பொருட்களை ஊகிக்கேள். ஆமாம், சரி, இதோ மாவு. இதை இங்கே வைக்கிறேன். இப்போது 3 முட்டைகளை உடைத்து கொஞ்சம் பாலை ஊற்றுவோம். மிச்சு பருப்பிற்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சர்ப் சேர்க்கவும். இயல்பாகவே மாவை இளஞ்சிவப்பு மற்றும் இனிப்பாக செய்கிறோம். இப்போது இதையெல்லாம் கலந்து விடுவோம். எங்க மாவு ஏற்கனவே தயாராகிவிட்டது. அங்கே என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஓ, இது மிகவும் அழகாக உள்ளது. வாசனை மிகவும் அருமையாக உள்ளது. அருமை. இப்போது நாம் இதனை உருட்ட வேண்டும். இதனை ஒரு இதய வடிவத்தில் உருவாக்குவோம். இதை ஓவனுக்கு அனுப்பிவிடுங்கள். ஆம், சரி, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமை, மேலும் சீஸ். அருமை, மேலும் சீஸ். ஆம், குளிர்ச்சி. எனக்கு இது தக்காதுன்னு தோணுது. ஓ இல்ல. ஓ ஆம், இந்த பீட்சாவை வருவோம். உங்களிடம் ஆவி வெடிகுண்டு இருக்கையில் அடுப்பு தேவையில்லை. ஓ, இது அருமையாக மணக்கிறது. இப்போது நாங்கள் சில பெப்பரோனி சேர்க்க போகிறோம். பெப்பரோனி இல்லாமல் பீட்சா எங்கே? ஓ, என் கோபத்தை பயிற்சி செய்ய வேண்டும். இது வேலை செய்கிறதா? அடடா அடடா. ஆஹா, ஆமா, நீ சரிதான் சொல்ற. அதை இப்படி கோபமாகவே உருவாக்குவோம். இது குளிர்ச்சி அடைய இருக்கும். அவன் அதை விரும்பவான். ஓ, நடுக்கம். மாவு கிட்டத்தட்ட தயார். பார்ப்போம். ஆஹா, மிகவும் அழகாக வந்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நுடலா வைத்து அலங்கரிக்க போகிறோம். ஓஹோ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும்.
கொஞ்சம் சாங்ஷி செய்யட்டுமா? ஆமாம். சரி, இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சேர்ப்போம். உங்களுக்கு நேராக மேல் பகுதியில் மார்ஷ்மெல்லோக்கள். நேரம் முடிஞ்சது. சுவைத்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் பெண்களுடன் தொடங்குகிறேன். வாவ், இது அழகாக உள்ளது. சுவைத்து பார்க்கலாம். இனிப்பு பிஸ்ஸா. எனக்கு கருமணம் பிடிக்கல. ஏதோ குறைகிறது. பசங்களின் நிலைமை என்ன? எனது விருப்பமான கதாபாத்திரமான அங்கரோட பீட்சா. வாவ், இதை பரிசோதிக்கலாம். சூப்பர், எனக்கு இந்த கதாபாத்திரம் மிகவும் பிடிக்கும். ருசிகரமாக இருக்கு. பாய்கள் ருசியாக இருக்கிறது. இறுதியாக ஓ, அது மிகவும் முக்கியங்கள் உள்ள என்ன? ஹே, அதை திறக்கலாம். டேனி, ஓ, எவ்வளவு பணம்! நம் செல்வந்தர்கள். குளு குளு. பார் பார் பார், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஷெப், பசங்களிடம் இருந்து பணத்தை எடுத்து குமாரிகளுக்கு கொடு. சரி, இதோ உங்களுக்கும். குரே, பணம் நம்முடையது பாட்டி. நன்றி பெண்ணே. நான் உங்களை பெண் குழந்தைகளை அனுசரிக்க சொல்லிஇல்லையா? அருமை. ஹூரே, நாங்கள் வென்றோம். வெற்றி எங்களின் கையில் இருந்தது. பல புதிய சொடு விளையாட்டை